வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் கோலியஸ் பிளான்ட் வளர்ப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த கோலியஸ் பிளான்ட். இது ஒரு ஆனுவல் தான், அதாவது ஒரு வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செடி வகை தான். ஆனால் நம்ம இதை பல வருஷங்களாக இதை வளர்க்கலாம். இதை எப்படி புஷ்ஷியாக வளர்க்கலாம், எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோலியஸில் இப்போ நிறைய வெரைட்டி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நர்சரியில் அங்கெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதை நான் சிறு வயதில் இருந்து இது வளர்த்துருக்கேன். அப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் கிடையாது. அப்போ நான் வளர்க்கும் போது அது கொஞ்ச நாளையில் ஒரு மாதிரி கீரை செடி மாதிரி போயிடும். நல்லா மழை பெஞ்சா அந்த மாதிரி ராட்டன் ஆயிரும். அதெல்லாம் அப்போ எனக்கு எப்படி அதை கவனிக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கொலியஸ்னாலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ அதோட நிறைய புது புது வெரைட்டி, அதோட அழகை பார்த்துட்டு நான் வளர்க்க ஆரம்பித்தேன். இது ஒரு ஆனுவல், ஒரு வருஷத்தில் இது செடி ஒரு வருஷம்தான் உயிர் வாழும் அப்படின்னா கூட நம்ம இதை பல வருஷங்களாக வளர்க்கலாம். இந்த செடியை நம்ம இன்டோரில் வச்சு வளர்த்தோன்னா நல்ல பிரைட் லைட் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சு வளர்க்கலாம். மற்றபடி நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்க்குறது தான் நல்லது. காலையில் உள்ள வெயில் படுற இடத்துல வச்சோன்னா தான் கொஞ்சம் கலர் நல்லா வரும். இல்லைன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக வராது, ஒரு மாதிரி லெக்கியாக இருக்கும். அதனால் பால்கனியில் அவுட்டோரில் எல்லாம் வச்சு வளர்க்குறது தான் நல்லது. சம்மரில் மட்டும் ஆஃப்டர்நூன் வெயில் படாதபடி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நல்லா வளரும். இதோட வெரைட்டி பார்க்கலாம். இந்த மெரூன் வெரைட்டிலேயே நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது, இந்த மாதிரி ரிப்டாக பாருங்கள். அந்த எட்ஜெல்லாம் எப்படி கட் பண்ண மாதிரி எட்ஜு ரிப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெரூன், டார்க் மெரூனில் இருக்குது. அதே மாதிரி மெரூன்லையே பிங்க் ஷேடு இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டி இன்னும் நம்ம கலெக்ட் பண்ண இன்னும் நம்மகிட்ட இல்லாதது நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த செடி பாருங்க, அப்படியே வாஃபிள் பிளான்ட் மாதிரி இருக்கு பாருங்க. வாஃபிள் ஆகி இருக்கு, மல்டி கலர்டா, எட்ஜெல்லாம் அழகா இருக்கு பாருங்க இந்த செடி. அதே மாதிரி க்ரீனில் கூட க்ரீனும் எல்லோவும், அதாவது லைட் எல்லோவும் கலந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல புஷியாக வளரக்கூடிய வெரைட்டி தான். இன்னும் க்ரீனில் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். க்ரீனில் இது க்ரீன் அண்ட் டார்க் மெரூன், ப்ரௌன் மாதிரி டார்க் மெரூன், எவ்வளோ அழகாக. இந்த வெரைட்டி நல்ல செழிப்பாக அழகாக வளரக்கூடியதாக இருக்குது. இது பாருங்கள், க்ரீன் எட்ஜில் தான் இருக்கும், மற்றபடி ரெட் கலர். நடுவில் எல்லாம் ரெட்டு, எட்ஜில் மட்டும் க்ரீன். இதை பாருங்கள், இதில் க்ரீனும் மெரூன் கலரும். அடுத்த வெரைட்டி க்ரீனும் மெரூன் கலரும். இந்த மாதிரி க்ரீன்லேயே நம்ம பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இனி இதுக்கு ஃபர்டிலைசர், உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நடும் போது காம்போஸ்ட், ஆர்கானிக் கம்போஸ்ட் போட்டு நடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா தண்ணியில் அது மண் கரைகிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 8 இன்ச் பாட்டுன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் உரம் போட்டால் போதும், அழகாக வளரும். இனி இது உயரமாக வளர நம்ம அதை பிஞ்ச் பண்ணி விட்டு, அதாவது கிள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு கிள்ளின இடத்துல 2 பிரான்ச் வரும். அதை நம்ம கிள்ளினதை தூக்கி போடாமல் அதை நம்ம சின்ன சின்ன பாட்டில் நட்டு வைக்கலாம். அதுதான் இதோட ப்ராப்பகேஷன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்து, அதாவது பிஞ்ச் பண்ணி எடுத்து அந்த பீஸை நம்ம நட்டு வச்சு ரொம்பவே தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு ஷேடான இடத்துல ஒரு 3 நாள் வச்சாலே போதும், அதில் வேர் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே ஒரு இந்த பாருங்கள் 2-3 கட்டிங்ஸ் அப்படியே கட் பண்ண பிஞ்ச் பண்ணி எடுக்க அதை இப்படி நட்டு வச்சுருக்கேன். அதனால நமக்கு இது ஒரு வருஷம் ஆனுவல்ஸ், ஒரு வருஷத்துக்கு உயிர் வாழோன்னா கூட நம்ம அதை புது செடியாக உருவாக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு இந்த கோலியஸ் வளரும். இது நம்ம தனித்தனியாக ஒரு கலர் ஒரு தொட்டியில் நட்டு வைக்கலாம். அதில் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து நட்டு வச்சோன்னா நல்ல புஷியாக தெரியும். அதே மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருந்தாலும் புஷியாகும். இனி பல கலர்ஸை ஒரு தொட்டிலையும் நடலாம். அப்படி நட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும்.
நீ தொடர்ந்து மழை பெஞ்சா இதை எடுத்து நம்ம மழை நனையாத இடத்துல வைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஸ்டெம்மே ராட் ஆகி போயிடுது. நான்லாம் எனக்கு அப்படி ஒரு செடி ஸ்டெம்மில் ராட்டன் ஆயிடுச்சு. வேரை விட அந்த ஸ்டெம்மு பாதிக்கப்படுது. அதனால் இது ஒரு மாதிரி டெண்டராக இருக்கிறதுனால நம்ம எடுத்து நனையாதபடி வைக்கிறது நல்லது. இந்த செடியோட பெனிஃபிட்ஸ், அதாவது நன்மையை பொறுத்த வரைக்கும் பூ மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம தோட்டத்துக்கு அழகு தரக்கூடிய ஒரு செடி. இதில் மெரூன் கலர் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது ஹார்ட் டிசீஸ்க்கு மருந்து தயாரிக்க கூட இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பூ வரும், ஆனால் அந்த பூவுக்கு பிரயோஜனம் இல்லை, அழகாகவும் இருக்குது. அதனால் அதை கிள்ளி எடுக்கிறது நல்லது. அது சீடு அதை போட்டால் முளைக்கும்ன்றாங்க. ஆனால் அதை விட நமக்கு ஸ்டெம் கட்டிங்கில் ப்ராப்பகேட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக வளரும். இந்த செடி புஷியாக வளர்றதுனால இதில் ஒயிட் மீலிபக் வரும். அதை அப்பப்போ செக் பண்ணி அது மீலிபக் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம 2-3 ட்ராப் நீம் ஆயிலோட லிக்விட் சோப் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.